எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். லாஸ்ட் மந்த் நான் யூஸ் செஞ்ச ப்ராடக்ட்ல ஃபுல்லாக காலி ஆகிறது வரைக்கும் நான் யூஸ் செஞ்ச ப்ராடக்ட்ஸ் தான் நான் இன்னைக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர், விஷ்கேர் பிராண்டோட ரோஸ் வாட்டர். இது ரெண்டுமே காலி ஆகிடுச்சு. இது ஓல்டு பேக்கேஜிங். இது வந்து சூப்பராக இருந்துச்சு. இது நல்லா இருக்குது அப்படின்னு தான் இந்த பெரிய பாட்டில் வந்து வாங்கினேன். ஆனால் எனக்கு மட்டும் அப்படி தெரிஞ்சிச்சான்னு தெரில. இந்த ரோஸ் வாட்டரில் எவ்வளோ ஒரு சூப்பரான பெனிஃபிட் கிடைச்சிதோ அந்த பெனிஃபிட் இதில் வந்து எனக்கு கிடைச்சது போல இல்லை. இந்த புது பாட்டிலில் ஃபார்முலா அதை சேஞ்ச் பண்ணிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரில, இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுச்சா அப்படின்னு தெரில. எனக்கு ஆனால் இந்த பாட்டிலில் இருந்த ரிசல்ட் இதில் எனக்கு கிடைக்கல. இருந்தாலும் ரெண்டுமே காலி ஆகிறது வரைக்கும் யூஸ் செஞ்சுட்டேன். நெக்ஸ்ட் குட் வைப்ஸ் பிராண்டோட டீடன் க்ளோ லைட் டே க்ரீம்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் சாஃப்ரானும் மஞ்சளும் சேர்த்துருக்குறாங்க. இது 2 டப்பாவும் வந்து காலி செஞ்சுட்டேன். பாருங்க, இதுவும் காலி, இதுவும் காலி. ரெண்டுமே ஃபுல்லாக சுத்தமாக எடுத்து யூஸ் செஞ்சுட்டேன். எனக்கு இந்த க்ரீம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது இது டார்க் ஸ்பாட் நம்மளோட ஸ்கின்ல இருக்கு அப்படின்னா மறைய பண்ணும். ஆனால் ரொம்ப ஸ்லோவான ரிசல்ட் தான். லைட் வெயிட்டான ஸ்கின்னுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காம, அதாவது எரிச்சல் எதுவும் கொடுக்காம, டெய்லி யூஸுக்கு லைட் வெயிட்டாக நல்ல ஒரு ஜெல் டைப்பாக இருக்கிற அஃபோர்டபுள் ரேஞ்சில் உள்ள க்ரீம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை செய்யலாம். இது நிஜமாகவே நல்லா இருந்துச்சு. நான் அதனால தான் ரீபர்ச்சேஸும் செஞ்சேன். இது ரெண்டுமே காலி ஆகிடுச்சு. இந்த க்ரீம் யூஸ் செய்கிறனா ஸ்கின் நல்லா பாலிஷாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. பிக்மெண்டேஷன் எல்லாம் மறைகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் ஸ்கின் டெக்ஸ்சர் வந்து சூப்பராக மாறுது. அதனால இந்த க்ரீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் குட் வைப்ஸ் பிராண்டோட ஆன்டி பிளமிஷ் க்ளோ ஃபேஸ் சீரம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் யூஸ் செஞ்சேன். இருந்தாலும் என்னோட ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷனில் அந்த அளவு ஒரு மாற்றம் எனக்கு தெரியலை. அப்புறமா 2வது பாட்டிலும் வாங்கினேன். ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாட்டிலில் ரிசல்ட் வந்து தெரியாது. அதனால 2nd பாட்டிலும் வந்து வாங்கினேன். ரெண்டுமே எம்டி தான். யூஸ் செஞ்சு பார்த்தேன். இதுவும் வந்து காலியான பிறகு எனக்கு அந்த அளவு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல. அதனால நான் மறுபடியும் டெர்மாகோ பிராண்டோட 10% விட்டமின் சி ஃபேஸ் சீரம் வந்து யூஸ் செஞ்சேன். இதில் எனக்கு கிடைக்காத ரிசல்ட்டு இது வந்து கொடுத்துச்சு. ஓகேவா? இது முன்னாடியும் நான் யூஸ் செஞ்சுருக்கிறேன். காலியாகிறது வரைக்கும் யூஸ் செஞ்சு ரிவ்யூவும் கொடுத்தேன். இது ரீசெண்டாக வாங்கினது. கொஞ்சமாக இருக்குது. ஓகேவா? டெய்லி ரெகுலராக நம்ம யூஸ் செய்கிற நேரம் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். என்னோட ஸ்கின்னுக்கு நான் சன்ஸ்க்ரீன் யூஸ் செஞ்சாலும் டே டைமில் விட்டமின் சி சீரம் யூஸ் செஞ்சேன்னா எனக்கு ஒத்துக்காது. அது என்னன்னு தெரில. நைட்டுக்கு மட்டும்தான் எனக்கு வந்து விட்டமின் சி சீரம் ஒத்துக்கும். நான் நைட் டைமில் யூஸ் செஞ்சேன். ஸ்கின்னுக்கு நல்ல மாற்றம் இருக்குது. ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்குது. பிக்மெண்டேஷன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சூப்பராக வந்து ரிமூவ் ஆகுது. நல்ல ப்ராடக்ட்டு. இது நல்லா இருக்கு. ஓகேவா? இது வந்து மேபி இன்னும் நிறைய பாட்டில்ஸாக வந்து வாங்கி யூஸ் செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா ரிசல்ட் கொடுக்குமா இருக்கலாம். ஆனால் இந்த குட்டியான 2 பாட்டிலும் எனக்கு ரிசல்ட் தெரியல. நெக்ஸ்ட் நிவியா பிராண்டோட ரோல் ஆன் டியோட்ரண்ட். இது ஒயிட்னிங் ஸ்மூத் ஸ்கின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. ஓகேவா? இது வந்து அண்டர் ஆர்ம்ஸில் பிக்மெண்டேஷன் இருந்துச்சுன்னா மறைய பண்ணுன்னு கொடுத்துருக்குறாங்க. ரெகுலராக நம்ம யூஸ் செய்கிற நேரம், அதாவது நம்மளோட அண்டர் ஆர்ம்ஸில் வீக்லி ஒன்ஸ் நல்லா ஸ்க்ரப்பெல்லாம் செஞ்சு இது மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் செய்கிற நேரம் அண்டர் ஆர்ம்ஸ் நல்லா க்ளீனாக வச்சு மெயின்டைன் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் ஆகும். இது பேட் ஸ்மெல் வராமையும் தடுக்குது. நல்ல ப்ராடக்ட். இது கொஞ்சம் மில்கி டெக்ஸ்சரில் இருக்கும், ஒயிட்டாக இருக்கும். ஓகேவா? காலி ஆகிடுச்சு. அதனால இதில் தெரியல. எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட் பாடி லோஷனில் நிவியாவோட நரிஷிங் லோஷன் பாடி மில்க்னு கொடுத்துருக்குறாங்க. 48 ஹவர்ஸ் இன்டென்ஸ் மாய்ஸ்சரைசர் தன்மையை கொடுக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது நிஜமாகவே சூப்பரான மாய்ஸ்சரைசர். சம்மரானாலும் சரி, விண்டரானாலும் சரி, எனக்கு பெஸ்ட்டாக ஒர்க் ஆகுற நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் இதுதான். இதுவும் காலி டப்பா. நல்லா இருக்குது. இது பெஸ்ட்டான மாய்ஸ்சரைசர். லிப் பாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக, லிப்ஸுக்கு நல்ல ஹைட்ரேஷனை கொடுக்குற பெஸ்ட்டான லிப் பாமாக இது இருக்குது. டாட் அண்ட் கீ பிராண்டோட பேரியர் ரிப்பேர் செரமைட் ப்ளஸ் பெப்டைட் லிப் பாம். இதில் SPF 50 PA+++ இருக்குது. UVA UVB ப்ரொடெக்ஷனும் கொடுக்குது. என்கிட்ட இருக்கிறது ரெட் ரொமான்ஸ் அப்படின்னு உள்ள ஷேடு. பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்டு. லிப்ஸில் நம்ம இப்போ மார்னிங் அப்ளை செஞ்சுட்டு
ஒரு ஆஃப்டர்நூன் கழிஞ்சு அப்புறம் சரி ஈவினிங் ஆக போகிற நேரமும் லிப்ஸை நம்ம துடைக்காமலாம் இருந்தோம் அப்படின்னா அப்படியே லாங் லாஸ்டிங்காக லிப்ஸில் அப்படியே ஸ்டே ஆகுது. அந்த ஹைட்ரேஷன் அப்படியே இருக்குது. இதில் கொஞ்சம் டிண்ட் இருக்குது. டிண்டு கூட ஃபைனலாக கொஞ்சம் காணாமல் போயிடும், ஃபேட் ஆகிடும். ஆனால் அந்த மாய்ஸ்சர் தன்மை அப்படியே இருக்குது. லிப்ஸை சூப்பராக நரிஷ் பண்ணுது. இதில் SPF 50 இருக்கிறதுனால சன்லைட் டைம் தான் நம்மளோட லிப்ஸை பாதுகாக்கும். இது பெஸ்ட்டான ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட் ரீசெண்டாக காலியான காஜல் பார்த்தீங்கன்னா மேபிலினோட கொலோசல் காஜல் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. இதில் இல்லை. ஓகேவா? சூப்பரான ப்ராடக்ட்டு. கண்ணுக்கு எந்த எரிச்சலும் கொடுக்காது. நல்லா பிளாக்காக இருக்கும், மேட்டு ஃபினிஷாக இருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப பிடிச்ச காஜல் இது. இந்த காஜல் எல்லாம் ரீபர்ச்சேஸ் செஞ்சு யூஸ் செய்யணும்னு நினைக்கிறது. ஏன்னா நம்ம ஐயில் யூஸ் செய்கிற ப்ராடக்ட் நம்மளோட ஐயில் எரிச்சல் எல்லாம் கொடுத்துட்டு இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளோ ப்ராடக்டாக லாஸ்ட் மந்தில் நான் யூஸ் செஞ்சு பார்த்த ப்ராடக்ட்டு இது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் சொன்னேன். இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்கி யூஸ் செய்ய விருப்பப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.